நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சில பேர் எதிர்பார்ப்போடு வந்துட்டீங்க, பேசலாம். ஆண்டவர் எப்படி எப்படி நம்ம நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வழி நடக்கணும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை தரும், எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் நமக்கு விரும்புறாரு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தை கடைசி கடைசியாக நம்ம பார்த்தோம். தேவனுடைய நாமங்கள் என்ற தலைப்புல யெகோவா நிசி குறித்து நம்ம பார்த்தோம். ஜெயக்கூடிய ஆண்டவர் யெகோவா நிசி என்றால் ஜெயக்கூடிய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அதோடு கூட இன்னைக்கு தொடர்ச்சி தொடர்ச்சி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதோடு கூட நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. பாருங்க, என்ன போட்டுட்டீங்க? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அப்போ முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அதாவது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அதாவது நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை வராதபடி நமக்கு ஜெயமாய் நடத்த ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அதனாலதான் அவருடைய பேர் என்னன்னா, அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அப்போ முதலாவதாக நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், என்ன அறிவு இருக்கணும்னா, ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெயம் கொடுக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு ஜெயமா என்னுடைய வாழ்க்கை நடத்துகிற ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை அவர் ஜெயமா நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இந்த நாலேஜ் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புறார். ஏனென்றால் ஏன் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, அது எப்படி சொல்லலாம், அவர் ஜெயம் கொடுக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அப்போ ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் என்ன பண்ணாரு, உயிரோடு கூட எழுந்தார். இப்போ சாத்தா என்ன நினைச்சானா, அவ்வளவுதான், இந்த இயேசு என்ற இந்த இவரு இன்னையோடு இவரு கதை என்ன பண்ணுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் மறித்து விட்டா, அதனால இவரு கதை முடிஞ்சு போச்சு, அதனால இவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், அதோடு என்ன பண்ணான், சாப்டர் முடிச்சுட்டான். அதற்கு மேல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, அவரை உயிரோடு கூட 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். எழுப்ப செஞ்சார். அப்போ அவரு பாருங்க, பைபிள்ல போட்டு மரணத்தை அவர் ஜெயமாக என்ன பண்ணாரு, விழுங்கினார் என்று போட்டிருக்கு. மரணத்தை அவர் ஜெயமாய் மாற்றினார். அப்போ ஆண்டவர் இயேசு அவர் சிலுவையில சாத்தானை தோற்கடித்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையில என்ன பண்ணாரு, சாத்தானை தோற்கடிச்சாரு. அவரு ஜெயித்தவராய் ஜெயம் பெற்றவராய் எழுந்தார். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் நமக்கு. அல்லேலூயா. இப்பதான் பவுல் சொல்றாரு, அதாவது ஆண்டவர் இயேசு அவர் உயிர் தெழாவிட்டார், ஆண்டவர் இயேசு உயிர் தெழாவிட்டார், நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அது ஒண்ணு வேஸ்ட் சொல்றாரு. ஆண்டவர் இயேசு அவர் உயிர் தெழாவிட்டார், உன்னுடைய விசுவாசம் விருதா, இந்த விசுவாசம் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா அவர் மரித்து உயிரோடு எழுதுறதுனாலதான் இன்னைக்கு அவருடைய பிரசங்கத்தை நான் உலகம் எங்கும் பிரசங்கத்தை கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் இயேசு மரணத்தை அவர் ஜெயமாக வீழ்ந்ததால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபையில ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அன்னைக்கு சாத்தானை தோற்கடித்து அவர் ஜெயம் பெற்ற ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது. இந்த நேரத்துல போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதாவது என்ன சொல்றது, பாவம் உணர்வுகள் சாவல் எண்ணங்கள் நமக்குள்ள வந்து போகுது. சில நேரங்களில பாத்தீங்கன்னா பலவீனத்துல நம்ம என்ன பண்றோம், நெருக்கப்படுகிறோம். சில நேரத்துல அவசரம், அதாவது ஆபத்து, சில நேரத்துல என்ன பண்றோம், நம்ம வந்து அதாவது எப்படி சொல்லி தடுமாறுகிறோம், என்ன பண்றது. அந்த நேரத்துல எல்லாம் பாருங்க, நாம மடிந்து போக ஆண்டவர் விட மாட்டாரு. எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அந்த இடத்துலயே என்ன பண்ணுவாரு, தூக்கி நிறுத்தி நமக்கு ஜெயம் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக. அதற்குதான் அவர் பேரு ஜெய கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவர் ஜெயபலமானவராக இருக்கிறாரு. நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக வெளியினார். ஆமென். அப்போ உங்க பிரச்சனையை ஆண்டவரால மாற்ற முடியுமா? அதாவது உங்க பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் ஜெயம் கொடுக்க முடியுமா? ஆமா, ஆண்டவரால முடியும். வருகிற எல்லா உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அதனால அவரு அந்த வழியாக தான் அவர் கடந்து போனார். அவருக்கு ஜெயத்தை பெற்றுக்கொண்டுதான் நமக்கு என்ன பண்ணாரு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செஞ்சார். சோ அப்ப நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். அதனால நாம ஜெயிக்க பிறந்தவர்களா இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிப்பதற்காக தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ளணும், குடும்ப வாழ்க்கையில ஜெயம் கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும், பாவத்துல நம்ம ஜெயிக்கணும். எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஜெயிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை ஆண்டவர் சபையில இணைத்திருக்கிறார். அதனால சாத்தானா தோற்கடிக்கப்பட்டவர், ஆண்டவரோ அவர் ஜெயித்தெழுந்தார். அதனால நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவுனா, அதாவது ஆண்டவர் எந்த இடத்துல நான் விழுந்தானோ அந்த இடத்துல ஆண்டவரை தூக்கிவிட, நான் ஜெயம் கொடுக்க என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்திலும் நான் விழுந்து போக ஆண்டவர் விட மாட்டார். அதிலிருந்து ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அந்த நாலேஜ் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. அதாவது நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரா இருக்கிறாருன்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16-17 வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் படிக்கலாமா? அதாவது அவர்களோ, அதாவது இங்க பாருங்க, அதற்கு அவர்கள் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கப்படி இவன் கண்களை திறந்தலும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனை கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றின அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா, சிரியாவின் ராஜா என்ன பண்றா, ஒரு பெரிய சேனையோடு புறப்பட்டு வருகிறார். அதாவது சிரியாவின் ராஜா என்ன பண்றா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்றான், யுத்தம் பண்ணுவதற்காக ஆட்களை அனுப்புகிறார். அவங்க ஆட்களை அனுப்புகிறார். அப்போ ஆட்களை அனுப்புற போது நல்லா எப்படின்னா, அவங்க எல்லாம் எப்படி வராங்கன்னா, பெரிய திரளாக ரத்தங்களோடு, குதிரைகளோடு, ஆட்களோடு, படைபலத்தோடு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களை எதிர்க்க வருகிறார்கள். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து அவங்களுடைய பட்டணத்தை என்ன பண்றாங்க, சூழ்ந்து கொண்டார்கள். அவ்வளவுதான். அதாவது எலிசாவையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் அந்த பட்டணம் முழுவதும் சூழ்ந்து கொண்டார்கள். இப்பொழுது அவங்களுக்கு என்னாச்சு, இப்போ அவங்களும் யுத்தம் பண்ணி அவங்களை வீழ்த்திட்டு அவங்களை கொண்டு போவதற்காக பட்டணத்தை சூழ்ந்து கொண்டாங்க. அது நல்லா கவனிங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, அதிகாலையில எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்றான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் எப்போதும் போல என்ன பண்றாங்க, அதாவது எழுந்து வெளியே வரான். அப்ப வெளியே வரும்போது தான் தெரிந்து, அடடா நம்ம சுற்றிலும்
ஏராளமான குதிரைகள், ரதங்கள் என்ன பண்றது, சேனையோடு என்ன பண்றாங்க, நம்ம எதிர்த்து சுற்றி நம்ம உழைச்சிட்டாங்க நம்ம பட்டணத்தை. அதனால அவன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வது என்றே தெரியல, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மலாம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், பயப்படுறான். யார் பயப்படுது? எலிசாவுடைய வேலைக்காரன். அவன் உடனே நல்லா நீங்க பயப்பட்டு போய் சொல்றான் எலிசா கிட்ட, இப்படி வந்திருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது அப்பதான் எலிசா சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்களோடு இருக்கிறவருடைய பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அலையிலையா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய ஒரு குதிரைகள் சேனையோடு ஒரு படைப்பலத்தோடு யார் வந்தாலும் சரி, ஆனாலும் அவர்களுடைய பலத்தை காட்டிலும் சேனையை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற ஆருடைய சேனை அது எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப அவனுக்கு தெரியல, இந்த ரதங்களை குதிரைகளை பார்த்த உடனே அவனுக்கு பயம் ஏற்பட்டு என்ன பண்றான், என்ன பண்றதுன்னு தெரியலன்றான். இப்ப பாருங்க, இப்ப சொல்றாரு எலிசா சொல்றாரு, எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே என்னாச்சுன்னா, கண்கள் திறக்கப்பட்ட உடனே பார்க்கலாம், உடனே எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களோடு, அக்கினி குதிரைகளோடு, ரதங்கள் குதிரைகளோடு கூட ஒரு பெரிய சேனையை சுற்றி பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அதாவது நாம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சாதாரணமான ஒரு ஆண்டவர் இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, நமக்கு பரலோகத்துல ஒரு பெரிய சேனையை அனுப்புகிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு விரோதமாக எந்த ஒரு சத்துரு எழுப்பி வந்தாலும் அவனை முறியடிப்பதற்காக எல்லாம் வல்லமையுள்ள ஒரு பெரிய சேனை தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சேனையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன தைரியம்னா, பரவாயில்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அப்போ நம்மோடு கூட இருந்து நமக்காக என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன முதலாவது புரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட இருக்கிற சேனை அது வல்லமையுள்ள ஒரு சேனை, அது ஏராளமான ஒரு சேனை. ஆமே, அவர்களோடு அந்த சேனையோடு யாரும் எதிர்க்க பண்ண முடியாது, முடியவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சேனையோடு தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சேனையோடு, ஏராளமான குதிரைகள், ஏராளமான ரதங்களோடு, அக்னி ரதங்களோடு கூட அவங்க சேனையோடு புறப்பட்டு வருவார்கள். ஆமென். யாரு நமக்கு விரோதமா எழுப்பினாலும் அவர்களை முறியடிக்க அவங்க வல்லமையுள்ள தேவனாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, அதுல அடுத்தது நல்லா கவனிங்க. 1 யோவான் புஸ்தகம் 4:4 பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 4:4 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 4:4. உலகத்தில் இருக்கிறவனிலும் இங்க இருக்கிறவர் பெரிய ஆண்டவர். நாம ஆராதிக்கிற ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு பெரிய ஆண்டவர். அப்போ நமக்கு ஒரு காரியம் புரிந்து கொண்டாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அருமையா? அப்போ நம்முடைய பலவீனத்தை விட சொல்லுங்க, இயேசு பெரியவர். நம்முடைய பிரச்சனையை விட, போராட்டத்தை விட இயேசு பெரியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராலே பிரச்சனையை மாற்ற முடியும். அல்லேலூயா. நாம இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஆண்டவரால ஜெயம் கொடுக்க முடியும். இந்த பலவீனத்தில இருந்து எனக்கு ஜெயம் கொடுக்க ஆண்டவரால முடியும். ஆமென். அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 21:31 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? நீதிமொழிகள் புஸ்தகம் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும், ஜெயமும் வரும். அப்போ ஜெயம் யாரால வரும் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரால மாத்திரம்தான். ஜெயம் கர்த்தர் ஒருவரால மாத்திரம்தான் வரும். அதனால நல்லா கொடுங்க. அதாவது குதிரை பொழுது அது என்னன்னா, அதனுடைய
படிப்பை குறிக்கிறது. நம்முடைய படிப்போ, திறமையோ, ஐஸ்வர்யத்தையும் குறிக்கிறது, படைபலத்தையோ குறிக்கிறது. சரிங்களா? அப்போ குதிரை போது நல்லா கவனிங்க, நம்ம வந்து ஜெயம் வந்து நம்முடைய படிப்பினால வராது. ரொம்ப படிச்சுட்டோன்றதுனால நம்ம ஜெயம் பெற முடியாது. நமக்கு ஐஸ்வர்யம் நமக்கு நிறைய இருக்குது, பணத்தை வச்சுக்கிறோம், அதெல்லாம் நீங்க ஜெயம் வராதுன்னா வராது. என்கிட்ட பணம் இருக்குது அதனால ஜெயம் வராது. என்கிட்ட நல்ல என்ன சொல்லுது திறமை இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெயம் வராது. இல்லையா? சோ அப்ப படிப்பினாலேயோ திறமையினாலேயோ நம்முடைய என்ன சொல்றது சாமர்த்தியத்தினாலேயோ நமக்கு ஒரு நாள் ஜெயமே வராது. இல்லையா? ஆமா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எங்க இருந்து ஜெயம் வரணும்னா கர்த்தருடைய பலத்திலிருந்து தான் நமக்கு என்ன பண்ண ஜெயம் வரும். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்த்தாதான் அவனுக்கு ஜெயம் வரும். புரியுதா? இல்லையா? சிலர் வந்து குதிரைகளை நம்பியிருப்பாங்க, பாத்துங்களா? குதிரைகளை நம்பியிருப்பாங்க, படைபலத்தை நம்பியிருப்பாங்க, படைபலத்தை நம்பியிருப்பாங்க. எனக்கு இவ்வளவு போர் வீரர்கள் இருக்காங்க, அவங்க நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவாங்க, இவங்க படைபலம் நமக்கு இருக்குது, அவங்க இருந்தா போதும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாம் பெருமை கொடுப்பார்கள். ஆனா நல்லா இருந்துங்க, அதெல்லாம் ஒரு நாள் தோத்து போகும். படைபலம் தோத்து போகும். என்ன சொல்றது ஆழ்பலங்கள் தோத்து போகும். என்ன சொல்றது ரதங்கள் குதிரைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணோம் தோத்து போவோம். பார்வோம் எதிர்க்க வந்தாலே சிறுவர் ஜனங்கள் எதிர்க்க. அதனால பாருங்க, அதாவது எகிப்து தேசத்துல வந்தா அடிமையா வச்சிருந்தான் 430 வருஷம். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனத்துல இருந்து மீட்டு கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வனாந்தரத்துக்காக அந்த வழியா கொண்டு வந்தார். ஆனா என்ன ஆச்சு பாருங்க, விட்டுட்டான். திரும்பி மனசு மாதிரி என்ன பண்ணிட்டான், திரும்பி அவங்க வேலை செய்ய கொண்டு வரணும், நமக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மனசு மாதிரி ஒரு பெரிய சேனையோடு புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு சத்தம் கேட்குது, இறைச்சல் கேட்குது, ரதங்களுடைய இறைச்சல் கேட்குது, நீ வந்து குதிரைகளுடைய இறைச்சல் கேட்குது. அப்ப கேட்கும் பொழுது பின்னாடி திருப்பி பார்க்கறாங்க. அங்கே பார்வோம் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றான், விடாம தொடர்ந்து கொண்டே வருகிறான். பார்த்து பயந்து போனார்கள். ஆனா நிலைய அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். எல்லாரும் ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் என்ன பண்ணாரு, கழட்டி விட்டார். ரதங்களுடைய உருள் எல்லாம் என்ன பண்ணாரு, எல்லாம் கழன்று போயிடுச்சு. கடைசியில பாருங்க, எல்லாம் அப்படியே எல்லாம் அந்த என்ன சொல்றது செங்கடல் வந்து அப்படியே அவங்கள அடிச்சு அவங்க மேல புரட்டு அப்படியே புரட்டு எல்லாம் ஆண்டு போனாங்க, சென்று போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க, யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஜெயம் கொடுத்தாரு ஆண்டவர். அதே போல புரிந்து கொள்ளுங்க, நாம அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். ஆமென். நாம அவருடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு தான் என்ன பண்றாரு, ஜெயம் கொடுப்பாரு. எப்போ ஜெயம் கொடுப்பாரு, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. நம்ம யாரையும் மனுஷனை நம்ம நம்பாம தேவனை மாத்திரம் நீங்க நோக்கி பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ரட்சித்த தேவனுக்கு தான் நம்ம என்ன வரோம், ஜெயம் வரும். ஆமென். ஓகே. அப்போ சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா பாருங்க, அதாவது ஏசாயா புஸ்தகம் 31:1 வாசிக்கல. ஏசாயா புஸ்தகம் 31:1 என்ன பண்ணி பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 31:1. சகாயப்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலோ பாருங்க, என்ன பண்றாங்க, சகாயம் கிடைக்கிறதுக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கல, கர்த்தரை தேடாமலோ எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல நம்பிக்கை வைத்து ரதங்கள் அதிகமா இருப்பதனால அவளை நாடி குதிரைகள் மகா பலசாலியா இருப்பதனால அவளை நம்பி கொண்டவர்களுக்கு உங்களுக்கு. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து மனுஷனை நம்ம நம்பக்கூடாது, நம்பி கொடுக்கக்கூடாது. யாரைதான் நோக்கி பார்க்கணும், தேவனை தான் நோக்கி. அவருக்கு தான் நமக்கு என்ன வரும்,
நமக்கு ஜெயம் வரும். சில நேரத்துல பாருங்களேன், நம்ம என்னன்னா கிடைக்கணும் மேற்குல இருந்து நமக்கு ஜெயம் வராது. பைபிள் ஒரு வசனம் போட்டு பாருங்களேன், சங்கீதம் 75:6 வாசிங்க. 75:6 பாருங்க என்ன போட்டுருக்கு. கிடைக்கும் மேற்குல வராதது நமக்கு என்ன வராது, ஜெயம் வராது. அப்போ எவ்வளவு திரளான படைபலம் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு திரளான போர் ஆயுதங்கள் நமக்கு இருந்தாலும், குதிரைகள் இருந்தாலும், ரதங்கள் இருந்தாலும், பாருங்க ஆயுதங்கள் நமக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியாது. ஆமே. அப்போ கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஆமே சொல்றீங்களா? ஆமா. அதாவது நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் படை என்ன பண்றாங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இரவு பகலமா என்ன பண்றாங்க, அந்த கேட்டு வச்சுட்டு அப்படியே அவங்க தூங்காம சுத்தி சுத்தி வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் பார்டரு பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் அந்த பார்டரு. அப்போ நல்லா இவங்க அங்கிருந்து எந்த தீவிரவாதியும் தேசத்துக்குள்ள வந்துவிடக்கூடாதுன்னு இருக்காங்கன்னா, அப்படி அவங்க என்ன பண்றாங்க, இரவு பகலமா தியாகமா என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க சைக்கிள்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, தேசத்தை பாதுகாக்கணும் இல்லையா, அப்படியே சுத்தி வராங்க. அதையெல்லாம் மீறி கூட என்ன பண்றாங்கன்னா, தீவிரவாதிகள் வந்து பாம்பு வச்சுட்டு என்ன பண்றாங்க போயிடுறாங்க. ஒரு வசனம் சொல்றது என்ன சொல்றாங்க, கர்த்தர் நகரத்தை காவாரார்கள். கர்த்தர் ஒரு தேசத்தை காக்கலன்னா எந்த ஒரு காவலர் வீட்டிலிருந்து வந்து வேஸ்ட். அப்போ ஒரு தேசத்தை பாதுகாக்கிறது, பாதுகாக்காமல் போறது யாருக்காக இருக்குது, ஆண்டவருக்காக தான் இருக்குது. தேசம் பாதுகாக்கப்படுதுன்னா அது கர்த்தர் பாதுகாக்கிறதுனால தான் இருக்குது. அல்லேலூயா. படைப்படுத்த நம்ப கூடாது, நம்ம ராணுவ பலத்தை நம்ப கூடாது. சிலர் வந்து அங்கே போனா எனக்கு வந்து இந்த காரியம் கிடைச்சிடும், இங்க போனா அவர்கிட்ட போனா இந்த காரியம் கிடைச்சிடும், இவர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவரு, இவர் எனக்கு தெரியும், இவர் எல்லாம் செஞ்சுடுவாரு அப்படின்னு போனா நமக்கு ஏமாற்றம்னா நமக்கு எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது. இல்லையா? ஆனா நல்லா படிக்க பைபிள் போட்டுருக்கு, சகாயம் கிடைக்கும்படி, உனக்கு சகாயம் கிடைக்கும்படி, உனக்கு ஜெயம் கிடைக்கும்படி நீ யாரை நோக்கணும்னா இஸ்ரவேலின் பரிசுத்தரை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், நீ நோக்கி பார்த்தாதான் உனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு ஜெயம் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெயம் அது கர்த்தரால மாத்திரம்தான் வரும். அப்போ ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கணும். அதனால நீங்க வந்து மனுஷனை நீங்க அவங்களை போய் பார்க்கிறதோ சந்திக்கிறதோ அப்படியே அவங்களுக்கு கிடைச்சதோ நீங்க போனீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. அதுதான் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. அதனால நீங்க வந்து இஸ்ரவேல் பரிசுத்தர் என்ன பண்ணணும், நீங்க நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 27 சொல்லுது, சில ரதங்களை கொடுத்தும் குதிரைகளை கொடுத்து என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, என் குதிரை ஜெயிச்சிடும், என் ரதங்கள் இருக்கு பாத்தியா, அதை போய் நிறுத்தினா போதும், எல்லாமே என்ன பண்ணோம், எல்லாரையும் ஒரு கட்டலாம் என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடும். இதெல்லாம் இப்போ பெருமையா பேசுவாங்க சிலது. அப்படிதான் அந்த மாதிரி ரதங்களை நம்பி இருக்கிறவங்க, குதிரைகளை நம்பி இருக்கிறவங்க இதெல்லாம் என்னன்னா ஒரு நாள் தோத்து போகும். ஜெயம் வந்து கிடைக்கிற இடம்னா கர்த்தரால் நமக்கு ஜெயம் வரணும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இஸ்ரவேல் பரிசுத்தரை நீங்க நோக்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஜெயம் வரணும். ஆமென். ஒரு போராட்டம் பிரச்சனை வருதுன்னா ஆளுநர் நோக்கி பாருங்க. அம்மா வீட்டுக்கு போயிடாதீங்க. யாருக்கு அம்மா வீட்டுக்கு போய் பட்டாசு போட்டு அங்க போய் எல்லாத்தையும் சொல்லணும், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அவங்க தான் பண்ணுவாங்க, அப்படியா அப்படியா அப்படியா, சரி போமா, என்ன இருந்தாலும் புருஷன் தானே போ அப்படின்னு தான் வருவேன். இல்லையா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது போராட்டம் வந்தா பிரச்சனை வந்தா உடனே முழங்கால் படிக்க என்ன பண்ணணும், யாரை நோக்கி பாருங்க, ஜெயம் கொடுக்குற தேவனை நோக்கி நீங்க பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஜெயம் கொடுத்து இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். அதனால எனக்கு அவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட நான் சொல்றேன், அவங்க எல்லாம் இழுக்கடிப்பாங்க. தெரியும் செய்வாங்க, ஆனா வந்து இழுக்கடிப்பாங்க.
கடைசியில் நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, சரி நாளைக்கு போறதுக்கு பதிலாக பசாத நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நாமே இதான் இருக்குது இல்லையா, நம்ம கடையா நடக்க வேண்டியதான் இது. அதனால புரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஜெயனுக்கு யாருக்கு புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஜெயம். அப்போ அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் என்ன தெரிவிக்கிறீங்க, நானே உண்மையை சார்ந்து கொள்வேன், அவரை நோக்கி பார்க்கணும் சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜெயம் வரும். ஆமே. அப்போ நல்லா இருங்க. 2 புஸ்தகம் 29:11 பாருங்க. 2 புஸ்தகம் 29:11 வாசங்க. ஓகே, அப்போ இங்க இடத்துல என்ன வருது, அப்போ என்ன அதுல எல்லாமே அப்படி இருக்கு. அப்போ ஒரு ஜெயம் வருதா, அல்ல ஜெயம் வருதா, அந்த ஜெயம் யாருடையது, கர்த்தருடையது. அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ஜெயம் கர்த்தருடையது. அப்போ தோல்வி யாரு கொடுக்குது, பிசாசு கொடுக்குது. தோல்வி பிசாசு கொடுக்குது, ஏமாற்றம் பிசாசு கொடுக்குது. ஜெயம் கொடுக்கிறவர் யாருன்னா அப்போ நல்லா சொல்லணும் உங்களுக்கு, நீங்க அவரை நீங்க சார்ந்து கொள்ளணும். சரிங்களா, அவரை சார்ந்து கொள்ளணும். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நோக்கி பார்க்கணும். அதான் உங்களுக்கு என்ன வரும், ஜெயம் வரும். ஆமே. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்க மனுஷனை சார்ந்து கொள்ளக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்னது காரணம்னா, நீங்க படைபலத்தையோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் செஞ்சிருவாங்க, அவங்கதான் கைவிட்டுவாங்க. இல்லைன்னா எங்க பேக்ரவுண்ட் எங்க சொந்தக்காரங்க, எங்க சொந்தம் இருக்கிறாங்க, அவங்க எங்களை என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க. அதனால மனுஷனை நீ நம்புவதை பார்க்கணும், தேவன் மேல பத்திரா என்பது நலம். அதான் புரிந்து கொள்ளுங்க. அதனால அவங்க உதவிக்கணும்னா வருவாங்க, உங்களுக்கு உதவிக்கலாம் வருவாங்க, அவங்க முடிஞ்சுதான் செய்வாங்க. அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு யாரு வேணும், ஆண்டவர் தான் வேணும். சரிங்களா? ஆமா. அப்போ உங்க பிரச்சனைய சுமூகமாய் மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். இல்லையா? உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் தான். இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் தான், மனுஷன் கிடையாது. சோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும், அவங்க சார்ந்துகளோட அவங்க நோக்கி பார்க்கணும். ஓகே, சரி. இப்போ நமக்கு எப்பொழுதுதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும், எப்பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும் பார்க்க போறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அவரு எப்படிப்பட்ட ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரா. அப்போ வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயம் கொடுப்பாரா. அப்போ அந்த அறிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா நீங்க யாரையும் நோக்கி போகக்கூடாது. ஏன்னா சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் அலைவாங்க, கோர்ட் கேஸ் அலைவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வெட்கப்படுத்தணும். நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் யாருன்னா நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர், கர்த்தர். அவரைதான் நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஜெயம் வரும். புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் பார்ப்போம். இப்போ நமக்கு எப்போதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும், நமக்கு எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். ரோமர் புத்தகம் 8:37 வாசிங்க. ரோமர் 8:37 வாசிக்கிறோம். கேட்டீங்களா? நமக்கு எப்பொழுது நமக்கு ஜெயம் வரும் அப்படின்னு கேட்டீங்களா? முதலாவதாக நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் இருக்கா பைபிள்ல? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு எப்போ ஜெயம் வரும்னா நாம் ஒரு இடத்துல அன்பு கூறும்போது நமக்கு ஜெயம் வரும். நாம் இடத்துல தேவனிடத்துல நீங்க அன்பு கூறும்போது உங்களுக்கு என்ன வரும், ஜெயம் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அன்பு யாருக்கு இருக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும் நம்ம அன்பு. இல்லைன்னா வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம அன்பு போயிடுச்சுன்னா பிரச்சனையே. அப்போ தேவன் நம்ம தேவன் நம்மை எப்படி நேசிச்சார் கேட்டா,
அவர் உயிருக்கு உயிராக நம்ம நேசித்தார். அப்படிதானே? உயிருக்கு உயிராக நம்ம ஆண்டவர் நேசித்தார். அவர் ஜீவனை கொடுத்து, அவர் உயிரை கொடுத்து நம்ம நேசிப்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டாரா? காட்டினார். அப்போ அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கறேன்னா, நான் என்னுடைய உயிரையே பாராம உனக்காக நான் என்ன பண்ணேன்? ஜீவனை கொடுத்தேன். அந்த அன்பு தாமா என் அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் கேட்கிறாரு, நீ இடத்துல அந்த அன்பை என்ன பண்ணும்? நீ வெளிப்படுத்தி எனக்கு காட்டணும்னு சொல்றேன். சரியா? நம்ம எதிர்பார்க்கிறேன், நம்ம அன்பு பூர்வமா ஆண்டவரை அதிகமா நம்ம நேசிப்போமா, ஆண்டவரை இன்னும் அதிகமா நெருங்கி வருவோமா என்பதுதான் தேவனுடைய ஏக்கம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, அது உள்ளத்துல இருக்கிறது மாத்திரம் அல்ல. சிலர் உள்ளத்துல வச்சிருப்பாங்க அன்பு. பாத்தீங்களா? அவங்க சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாரு சொல்லுவாங்க. உள்ளத்துல எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிறாங்க. உள்ளத்துல என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் நினைச்சுட்டு. அது உள்ளத்துல இருக்கிறது அன்பு இல்லை. அதாவது உள்ளத்துல இருக்கிறது அன்பு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அன்பு கூறுவே அப்படி பாடுவதனால நமக்கு அன்பு, நீங்க வெளிப்படுத்துகிறது அல்ல. அதான் நான் சொல்ல போறேன். நீங்க அப்போ அன்பை வாயினால சொல்வதோ உள்ளத்துல இருக்கிறதுனாலயோ அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பது போல கிரியை இல்லாத அன்பும் செத்தது. இப்ப நம்ம ஒருவரை நேசிக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம்னா அவங்க வாயினால நாம நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? அதான் அன்பை வெளிப்படுத்துதா? அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒருவரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு பர்த்டே வரும்போது என்ன பண்றோம்? ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோமா? கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். அன்பை வெளிப்படுத்துறோமா? வெளிப்படுத்தி காட்டுறோம். அப்புறம் என்ன பண்றோம்? அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அன்பை வெளிப்படுத்தி காட்டுறோம். அதுக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு பரிமாறி அனுப்புறோம். அந்த வெளிப்படுத்துகிற காரியம். அப்போ நம்ம வாயினால சொல்றதுனால அந்த அன்பு அவங்களுக்கு என்ன பண்ணாது? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாயினால சொல்றத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா கிரியில காண்பிக்கும் பொழுதுதான் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. பரவாயில்ல, அந்த தம்பியை எவ்வளோ அன்பா இருக்கிறாரு, தான் அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துக்கிறாரு. நான் சொல்ல புரியுதா? அப்போ அன்பு வெளிப்படும். சரி, அன்பு என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அதாவது கிரியில வெளிப்படும். கிரியில வெளிப்படும். இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கோ. இந்த பசங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? போன் வச்சு பேசுறாங்க. என்ன பண்ணாங்க? பேசுவாங்க. சொல்லுங்க. அவ்வளவுமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. தெரியுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பேசலாம். அந்த வெளிப்படுத்தி காட்டுறான். எவ்வளவு மணி நேரம் பேசுவானுங்க? 5 நிமிஷம் இருப்பாங்களா? காதுல போனை வச்சாலும் அவளுக்கு போனே வச்சிருக்கணும். அந்த மாதிரி பேசுவாங்க. பெஸ்டே இருக்காது. பாத்துட்டீங்களா? நான் சொல்றேன், அந்த அன்பு மாய்மலமான அன்பு. நான் சொல்றேன், அந்த அன்பு வேஸ்ட். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். நீ எவ்வளோ நான் நீ எவ்வளோ கட்டணும். ஆனா கட்சியில அதுலதான் என்ன பண்ணுமா? ஆமா, அந்த மாதிரி மனிதத்துல காண்பிக்கிற அன்பு முடிவில் நமக்கு தோல்வியை கொண்டு வந்தது. தேவத்துல காண்பிக்கிற அன்பு முடிவிலே இருந்து ஜெயத்தை கொண்டு வந்தது. புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, அன்பை நம்ம வாயினால சொல்வதோ உள்ளத்துல வைத்துக் கொள்வதனால அன்பு நீங்க வெளிப்படுத்துகிறீங்க என்பது அர்த்தம் இல்ல. அது எப்படின்னா, அது கிரியில காண்பிக்கணும். அப்படின்னா என்னன்னா, அன்பு அப்படின்னா தேவனுக்கு அன்புனா தேவனுக்கு நேரத்தை கொடுப்பதுதான் அன்பு. நான் சொல்ல முடியுதா? அன்பு நேரத்தை கொடுக்குமா? அன்பு என்ன பண்ணும்? நேரத்தை கொடுக்குமா? தேவனுக்கு நேரத்தை கொடுக்குமா இல்லையா? எத்தனை மணி நேரம் கொடுக்குமா? 10 நிமிஷமா? இப்பதான் சொல்லுங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளவு நேரம் பேசலாம்? எவ்வளவு நேரம் பேசிட்டு
சொல்றீங்களா? அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவரத்துல நம்ம பேசுற அன்பு எவ்வளவு இருக்கணும்? மணிக்கணக்கா இருக்கும். சொல்லி கொடுத்தாரு. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண தெரியுமா? நமக்கு உயிரை கொடுத்த இயேசுநாதர் வந்து உயிருக்கு உயிரா நேசித்த ஆண்டவர் வந்து நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறோம் அவர்கிட்ட. அது அன்பு. அந்த அன்பு இல்லை. இல்லையா? ஆனா பைபிள்ல பாருங்க, எத்தனையோ நம்ம முற்பிதாக்கள்லாம் வந்து தேவனை நேசித்து அன்பை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அதுதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். எப்படி காட்டினாங்க? சங்கீத புஸ்தகத்துக்கு போயிட்டு சங்கீத புஸ்தகம் 119 97 வாசிங்க. போட்டிருக்கு சங்கீத 119 97. உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பாத்தீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உங்களுடைய வேதத்துல நான் அவ்வளோ பிரியமா இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு வச்சுட்டேன்னு சொல்றாரா? சொல்லுங்க. நாள் முழுவதும் பாருங்க அந்த வேதத்தையே என்ன பண்றாரு? வசனத்தை தியானிக்கிறார். அதான் அன்பு. என்ன சொல்றீங்க? அதான் அன்பு. அன்பை நீங்க அன்பில வளரணும். அன்பில என்ன பண்ணுவீங்க? வளர்ந்து கொண்டே போகணும். அன்பு நேரத்தை கொடுக்கும். அப்ப நீங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அன்பை வெளிப்படுத்துறீங்க. இது நான் சொல்றது, தேவனுடைய அன்பு வாயில சொல்வதல்ல, தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கி அவரை தேடும் பொழுதுதான் அன்பை வெளிப்படுத்தி காட்டுறீங்க. இவங்க எப்படி அன்பை வெளிப்படுத்தி காட்டினாங்க? ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை தேடினாங்க. எப்படி தேடினாரு சங்கீதக்காரு? வேதத்தை பிரியமா இருந்தார், படிச்சாரு. அந்த நாள் முழுவதும் அவர் என்ன பண்ணாரு? தியானமா அவர் நேசிச்சார். இல்லையா? அதுதான் நம்ம தேவன் மேல அவர் வைக்கிற அன்பு. அவன் அப்போ அன்பு நேரத்தை உங்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லுங்க. நேரத்தை நாம ஒதுக்கி அவர் தேடணும். நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ணோம்? அவர் தேடணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நீங்க உண்மையா தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரம் எவ்வளவு என்று பாருங்க. ஆமென். நீங்க தேவனுக்கு நான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன்னா, நீங்க தேவனுக்கு நீங்க கொடுக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் பாருங்க. அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம்னா, நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கி ஆண்டவரை தேடணுமா? தேடணும், பார்க்கணும். அதாவது என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு என்ன நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது? ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. என்ன பண்ணலாம்? நேரம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. அன்பு ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா இல்லையா? ஆமா. இப்ப நான் உண்மையா நேசிக்கிற வாய்ப்பு நீ சொல்லிட்டு நீ போய் உட்காந்து ஒருத்தருக்கு நீங்க பேசுறீங்கன்னா அது அன்பா? ஒரு மனுஷன்கிட்ட போய் உட்காந்து நிறைய நேரம் உட்காந்து பேசுறீங்க, அது அன்பா? அது அன்பு இல்ல. நீங்க நிறைய பேர் நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற வாயில சொல்லிட்டே இருக்கிறீங்க, உள்ளத்துல நான் எப்பொழுதும் மனசுல நினைச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பேசுறதுலாம் யார் தெரியுமா? ஒரு மனுஷன்கிட்ட ரொம்ப நேரம் நீங்க பேசிருக்கீங்க. நான் சொல்றேன், அந்த அன்பே கிடையாது. அது வம்பா முடிஞ்சு. அது எப்படி முடிஞ்சுனா? வம்பா முடிஞ்சிடும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நான் சொல்றேன், பரிசுத்தவான்கள் பாருங்க. அதாவது தானியேலை குறித்து பைபிள்ல போட்டுட்டு 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பார்க்கலாம். 6வது அதிகாரம் 10வது வசனம் 6:10. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் எத்தனை வேலை ஜெபம் பண்ணாரு? 3 வேலை ஜெபம் பண்ணாருங்க. ஏன் அவர் ஒரு வேலை ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல? சொல்லுங்க. ஏன் அவருக்கு அவரு என்ன அவர் பொறுப்புல இருந்தா தெரியுமா? அவருக்கு என்ன பொறுப்பு? அவருக்கு பிரதானிகளுக்கெல்லாம்
மேற்பட்டவனாக இருந்தான் தானியேல். திரும்ப அவனுக்கு பைபிள படிச்சு பாருங்க. அப்போ ஒரு என்னன்னா இப்போ பிரதமர் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் இருந்தார். தானியேல் பிரதமர் இருக்கிறார்ல, அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பாருங்க எவ்வளவு வேலை இருக்கும், இவ்வளவு வேலை இருக்கும், இவ்வளவு பிஸியா இருப்பாரு, இவ்வளவு பிரச்சனைகளை அவர் சந்திப்பாரு ஒவ்வொரு நாளும். மற்றவங்க என்னன்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்கல்ல, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா தினம் பைபிள் அழகா சொல்றது, தினம் 3 வேலையும் என்ன பண்றாரு, தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு, தேவனோட பேசி கொண்டிருக்காரு. அதான் அன்பு, அதான் அன்பு. என்ன சொல்றீங்க? இல்லையா? அதான் அன்பு. யாக்கோபை குறித்து பைபிளை போட்டிருக்கு, இரவெல்லாம் என்ன பண்ணாரு, தேவனோடு அவர் பேசிட்டே இருந்தார். இரவெல்லாம் பேசினார், ஆண்டோட பேசினாரு. பேசிட்டு கடைசியில பொழுது விளைஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இதை விட்டுட்டுப்பா முடியாது, நான் போடுறாரு. இல்ல இல்லாத நீங்க ஆசீர்வதிச்சுங்க, ஆசீர்வதிச்சுங்க அப்படின்னு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணாரு ஆண்டவருங்க, என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சதா? ஆசீர்வதிச்சுதான் போனாரு ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. அப்போ அன்பு அதாங்க, அன்பு நான் நேரத்தை கொடுப்போம். என்ன சொல்லுங்க, நான் புரியுதா உங்களுக்கு? ஆமா. அப்போ அன்புனா என்னது, தேவனுக்கு நேரத்தை கொடுப்பாங்க. பார்த்துட்டே இருக்கணும். நேரம் நம்ம தான் என்ன பண்ணணும், நேரத்தை நம்ம தான் அதை உருவாக்கி கொள்ளணும். யாருக்காக உருவாக்கி கொள்ளணும்? ஆண்டவருக்காக உருவாக்கி கொள்ளணும். ஆமா, அப்பதான் ஜெயம் பாருங்க. அது பவுல் சொல்றாரு, என்ன சொல்ற தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அப்போ நல்லா எப்படிங்க, அப்போ உங்களுக்கு பிரிக்கிறது எது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களுக்கு பிரிக்கிற இடம் எது? இந்த ஏரியா எது பாருங்க கொஞ்சம். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். தேவனோடு பேசணும்ன்ற ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். பைபிள் நல்லா படிக்கணும்ன்ற ஆசை இருக்கதான் செய்யும். ஆனால் இடையில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு இடையீடு செய்யற காரியங்கள் வருது. அதை எதிர்பாருங்க. அது உங்களை பிரிச்சிடக்கூடாது, அந்த உறவை பிரிச்சிடக்கூடாது. அன்புடான உறவு. அல்லேலூயா. பைபிள் போட்டு உபாகமம் 6:5 வாசம். உபாகமம் 6:5 வாசம் என்ன போட்டிருக்கு? சீக்கிரம் வாசிங்க. அப்ப எங்க என்ன போட்டிருக்கு? எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? தேவனாய கர்த்தருக்கு முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அப்போ அந்த அன்புனா உறவுன்னு அர்த்தம். உறவு, உனக்கு ஆண்டவருக்கும் உறவு. அந்த உறவு எப்படி எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் பாருங்க. உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாமா? ஆண்டவருக்கும் நமக்கு உறவு ஏற்படுத்திக் கொள்ளல. அது எப்படி பாருங்க, ஜெபம்னா நம்ம உறவு ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, எப்படி வந்திருக்கீங்க? உங்க நோக்கம் என்ன? எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. சில பேர் எப்பா எங்க போற, சும்மா போறேன் அப்படி வந்திருக்கீங்க. போற சும்மா போயிடுவாரு. அப்படி இல்லை. பர்பஸ் எதுக்காக வந்திருக்கிறோம்? தேவன் மேல வைத்த அன்பினால வந்திருக்கிறோம். தேவன் மேல வைத்த அன்பினால வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் பர்பஸ். அப்போ அந்த உறவு, இந்த உறவை குறிக்கிறது. அப்போ நீங்க தேவன் ஆராய்ச்சி பத்தி அந்த உறவு. அப்போ நீ ஒரு பிரயர்ல உட்கார்ந்து அந்த உறவு, ஒரு ஜெபத்துல நீ உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ற பாருங்க, அது ஒரு உறவு. ஒரு கேன்சர்ன்றது ஒரு உறவு. நாள் முழுவதும் நம்ம எங்கெல்லாம் போறோம்ல, எங்கெல்லாம் போறோம் சொல்லுங்க. துணி துவைக்கிறோம், அப்புறம் வீட்டு வேலை செய்யறோம், ஆபீஸ்க்கு போறோம், அப்புறமா இல்லையா ஷாப்பிங் போறோம், அப்புறமா அதுக்கு அடுத்தது சொல்லுங்க சமையல் பண்றோம், எவ்வளவு செய்யறோம். அது உணவு இல்லைங்க, அது உணவு இல்லை. அப்போ தேவனிடத்துல செலுத்துகிற அன்புதான் நமக்கு என்னது? மேலான அன்பு, மேலான உறவு. அப்ப அந்த உறவு அது எப்படின்னா, நீ ஜெபிக்கும் பொழுது நீ ஆண்டவர் மேல அந்த அன்பை என்ன பண்ற, வெளிப்படுத்தி. நீ ஒரு ஜெபத்துக்கு ஓடி வர எதுக்காக? தேவன் ஆராதிக்க வர.
தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு குறிப்புக்காக கவர்மெண்ட் அது உறவை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப இந்த உறவுல தான் நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாக ஆண்டு சொல்லுகிறார். நிலைத்திருக்கணுமா உறவுல? பைபிள போட்டுக்கு, அதாவது ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க அந்த உறவு சரியில்லை அர்த்தம். சரி இருக்கா? ஏன்னா அது ஒரு நாள் தான் உறவு, அதோட போயிடுது உறவு. ஏங்க ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசணும், அந்த உறவு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? மனுஷங்கிட்ட பேசுறீங்களே, எவ்வளவு நேரம் பேசுறீங்க ஒரு நாளைக்கு? உங்க வீடுகிட்ட பேசுறது இல்லையா? எவ்வளவு நேரம் பேசுறீங்க உட்காந்து? காலையில எழுந்துச்சுன்னா வீட்டுக்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசுவீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பேச மாட்டீங்களா? மனைவி கிட்ட பேச மாட்டீங்களா? புரியுது நான் சொல்ல? புரியுதா உங்களுக்கு? அந்த உறவுக்கு மனிதர்கிட்ட பேசுற அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்குங்க. தேவனிட செலுத்துக்கிற அந்த உறவு என்ன பண்ணுது? கொஞ்சம் அன்புல இல்ல, நம்ம இன்னும் அந்த உறவுல இன்னும் வந்து என்ன பண்ண கிட்டி சேரணும். அப்போ என்ன சொல்றேன்னா, தேவன் மேல வைத்த அன்புதான் அது வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும்? சேர்த்து கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஆமா, அந்த உறவை தான் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கணும். வாய்ப்பை பயன்படுத்தி அதாவது பார்த்துட்டே இருக்கணும். எங்கெல்லாம் அந்த உறவு நமக்கு கிடைக்கணும்னு பார்ப்பாங்க. இதுதான் அந்த உறவு கிடைக்கும் போது நீங்க வந்து அதுக்காக அந்த தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது அந்த உறவை நீங்க என்ன பண்ணீங்க? பெற்றுக்கொள்றீங்க. தேவையா? நாங்களாம் அப்படிதான். நாங்களாம் அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு எல்லாம் அப்படிதான். அதாவது வாய்ப்பு பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு சும்மா இருக்க மாட்டோம். ஈவினிங்ல ஃபுல் டைம் வராதுக்கு முன்னாடி சொல்றேன். ஃபுல் டைம் வராதுக்கு முன்னாடியே ஈவினிங்ல போடு, அதாவது காலையில என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். காலையில ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? பைபிள் வாசிப்போம். பைபிள் வாசிச்சுட்டு ஆபீஸுக்கு போவோம். ஆபீஸ் போயிட்டு திருப்பி சீக்கிரமா வந்துடுவோம். சீக்கிரம் வந்து ஈவினிங் என்ன பண்ணுவோம்? போய் கேஸ் நடத்துவோம். ஈவினிங் போய் கேஸ் நடந்துட்டு என்ன பண்ணுவோம்? வராத ஆத்மாக்களை விசிட் பண்ணுவோம். அப்புறம் ஊழியர் செய்வோம். ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க? உறவு, அது தேவனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவுல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணும்? நிலைச்சு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் புஸ்தகத்துல 21வது கருத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே சொல்றாரா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்ன சொல்றாரு? படிங்க. எடுத்தாச்சுங்களா? ஓகே, நல்லா எடுத்துக்கலாம் அவசரத்தை. நல்லா கவனிங்க. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே எடுத்துக்கலாம் அவசரத்தை. இவர்களிலும் அதிகமாக எழுதினார் பாருங்க. அப்ப அந்த இடத்தை பண்ணுங்க. இவர்களிலும் இருக்க அமைப்பில்ல, இவர்களிலும். அப்ப ஆளுடைய எதிர்பார்ப்பு என்னது? தேவனுடைய அன்பு எதிர்பார்ப்பு எது? உங்க ஹஸ்பண்டை விட சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டை விட, உங்க ஒய்ஃபை விட, உங்க பிள்ளைகளை விட, உங்க கூட இருக்கிற உறவுகளை விட நீங்க யாருக்கு நேரம் அதிகமா செலுத்தணும்? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? இந்த ஜாய்ஸ் கவனிங்களா? எங்கேயோ யாரோட பேசுகிற மாதிரி இருக்குது. ஓ சரி, நல்லா கவனிக்க. என்னன்னா, நீங்க வந்து பைபிள் என்ன பண்ண, இவர்களிலும் நீ எடுக்கிற அன்பா இருக்கிற கேட்கிறாரா? என்ன மீனிங் அர்த்தம்? நீங்க யாருக்கெல்லாம் பழகுறீங்களே அந்த அவங்கள்ட்ட பழகுற அந்த நேரம் அதிகமாகுதா, இல்ல தேவனுக்கு கொடுக்குற அந்த நேரம் அதிகமாகுதா? அதான் அவனுடைய எதிர்பார்க்கிறேன். புரியுது? அல்லேலூயா. இதான் இவர்களிலும் இவர்களை விட நீங்க அதிகமா என்ன பண்ணணும்? நேசிக்கணும். இன்னொரு வருஷத்துக்கு மத்திய 10:37 வாசிங்க. மத்திய 10:37 வாசிக்க பார்க்கலாம்.
சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு சொல்லுங்க. யாரை விட நம்ம அதிகமா நேசிக்கணும்? யாரை விட நம்ம அதிகமா நேசிக்கணும் ஆண்டவரை? தகப்பனை விட ஆண்டவரை நேசிக்கணும். அப்புறம் தாயை விட ஆண்டவரை நேசிக்கணும். அப்புறம் சொல்லி மக்களை விட பிள்ளைகளை விட ஆண்டவரை அதிகமா நேசிக்கணும்ல. புரிந்து கொள்ளுங்க, நம்ம தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரம் எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் பேசி பாருங்க. அப்ப எப்படி நமக்கு ஜெயம் வரும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்கிற நேரம், நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு அதிகமா நீங்க அவருக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவர் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்திட்டாங்க. நான் சொல்றேன். அப்போ இவங்க நீ பரிசுத்தவான்கள் நீங்க வாய்ஸ் பாருங்க. நம்ம எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு தேவனுக்கு ஒதுக்குற அந்த நேரம் ரொம்ப அதிகமான ஒரு நேரம் தான். ஆமே. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அதான் அன்பு. அதான் அன்பு. தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடணும். அதான் அன்பு. ஆமே. நம்ம வாயில சொல்வதோ உள்ளத்தில் இருக்கிறதோ அது அன்பு கிடையாது. அன்பு என்பது தேவனை நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடுவதுதான் அன்பு. ஆமே. புரிஞ்சுச்சா? ஓகே. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவே யாரும் வரக்கூடாது, வரக்கூடாதா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உறவுகள் வரக்கூடாது. உங்களுக்கு ஆண்டு நடுவே யாரும் வரக்கூடாது, உறவுகள் வரக்கூடாது. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது. அப்புறம் வேற எந்த ஒரு காரியமோ அந்த உறவுக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. அதனால அது ஒரு தடையா மாறக்கூடாது. அதான் சொல்றேன், நீங்க நேசிக்கிற அந்த நேசம், தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரம் அதிகமாக தம்பி, அதனால குறையவே கூடாது. அதனால தேவனுடைய அன்பில நீங்க என்ன பண்ணணும்? வளர்த்து கொண்டே போகணும். தேவனுடைய அன்பில வளர்த்து கொண்டே போகணும். அதுதான் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமே. நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க பாருங்க. தேவனுடைய அன்பில எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க? அதாவது 60 ஜபம் பண்றீங்கன்னா இன்னும் என்ன பண்ணல? தேவனுடைய அன்பில நெருங்கி நீங்க போகல, நெருங்கி வாங்க. கேன்சருக்கு நெருங்கி வாங்க, ஜெபத்துல நெருங்கி வாங்க. அப்ப டைம் நீங்க யோசிப்பீங்க, நான் இன்னைக்கு வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு 1 hour இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு நான் அந்த 1 hour தேவனுக்கு நேரத்தை சொல்லலாம் நீங்க. ஆமே. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் உங்க காரியத்துல ஜெயிக்கிறவராக இருப்பார். ஆமே. புரியுதா? ஓகே. அதே அடுத்தது நீதிமொழிகள் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 24:6 வாசிங்க. நீதிமொழிகள் 24:6. எப்பொழுது நாம ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார்? 2வது பாயிண்ட்ஸ். ஆலோசனைக்காரர் அநேக காலம் ஜெயம் இருக்கா பைபிள்ல? 2வது பாயிண்ட்ஸ் எப்போ நமக்கு ஆலோசனை ஜெயம் கொடுப்பாங்க? கர்த்தருடைய ஆலோசனையும் ஊழியக்காரருடைய ஆலோசனையும் கேட்டு நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாரு. நான் சொல்லியிருக்கிறது புரியுதா? 2வது பாயிண்ட் சொல்றேன். யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பாருன்னா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஊழியக்காரருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாரு. சொல்ற ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்கணும். அதான் கர்த்தர் விரும்புறாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் சரி, எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்க கேட்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். நம்ம முதல்ல ஒரு காரியத்துக்காக நீங்க செய்றீங்க, ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா முதல்ல யாரா ஆண்டவருக்கு போய் ஜெபம். அதான் முக்கியம். நீங்களே போய் ஜெபம் பண்ணாம போய் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது போனாலும் ஆமா அது வேற வழியா போயிடும். அதனால அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபத்தோடு செய்யுங்க, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அல்லேலூயா. எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம் செய்யுங்க. அப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்களா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு துக்க நிகழ்ச்சியோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நடத்துகிற ஒரு போதகர்கிட்ட ஆலோசனையை கேளுங்க. அது நல்லது, உங்களுக்கு ஆசீர்வாதம். சில ஆட்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களே இஷ்டத்துக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆமா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேன், என்ன ஜெயம் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில, என்ன ஜெயம் கிடைக்கும் சொல்றாங்க. பைபிள்ல வேதம் தெளிவா சொல்கிறது. அதாவது
வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ உங்க வீடு எதனால பரிசுத்தமாக்கப்படும் சொல்லுங்க? வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். உங்க தொழில் எதனால பரிசுத்தமாக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும்? ஜெபத்தினாலும். ஆமா. அப்போ நமக்கு முதல்ல என்னன்னா, நாம எப்பொழுதுமே நாம தேவனுடைய ஆலோசனை என்னன்னா, எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க என்ன பண்ண தெரியுமா, நீங்க ஜெபத்தோடு நீங்க அதை ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ண முடியும். நல்லா கவனிச்சுங்க. சில ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிப்பாங்க, எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டு கடைசியில வந்து நம்ம நிற்பாங்க. அப்ப கேட்டு பார்த்தா அந்த பையன் ரட்சிக்கப்படாத பாஸ்டர், நீங்க முன்னாடியே என்ன பண்ணல நம்மகிட்ட கேடுங்க சொல்லியிருக்கோமா இல்லையா? நீங்க இன்னைக்கு அப்படிதான் நீங்க போறோம். அப்படி நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பைபிள் சட்டம் அதுதான். பைபிள் சட்டம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையோடு தான் நம்ம கடைபிடிக்கணும். அதான் பைபிள் சட்டம். அந்த ஆனா அந்த பைபிள் சட்டத்தை மீறி நீங்க நடந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வாழ்நாள் போதும் யுத்தம் வந்துட்டே இருக்கும், சமாதானமே இருக்காது. நான் சொல்ல முடியுது? அதான் பைபிள் சட்டங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா? என்ன பண்ணணும்? பாஸ்டர் வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆமா கேட்கணும். பாஸ்டர் இது நடத்துறோம், என்ன பண்ணணும் கேளுங்க. நம்ம போய் எல்லாம் பண்ணிடுவாங்க, போய் நின்று பேருக்கு தெரியும் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இழுத்து போட்டுட்டு வந்து செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் என்னம்மா இதெல்லாம் யாரம்மா செய்ய சொன்னதுன்னா தலையை சொல்லிடுவாங்க. இல்ல ஏமா ஒண்ணு நம்ம கிட்ட கேட்டுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதா செய்யணுமா? அப்போ நல்ல கவனிங்க. முதல்ல இதெல்லாம் நீங்களே சாபத்தை வந்து என்ன பண்ணுமா சொல்லுங்க, நீங்களே அந்த சாபத்தை கொடுக்குற மாதிரி அது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் விரும்புறாரா? கர்த்தர் செய்ய சொல்றாரா? இந்த வாழ்க்கை எனக்கு அந்த கர்த்தருக்கு நம்ம கொடுத்த வாழ்க்கையா? கர்த்தருக்கு விரும்புறாரா? இதை விரும்புறாரா? இதை செய்ய சொல்றாரு, இதை பார்க்கணும். இது தெரியலையா? பாஸ்டர் வந்து கேளுங்க, அவருக்கு நல்ல ஆசை தான் சொல்லுவாரு. நான் சொல்ல புரியுது? ஆமா. அதனால என்ன சொல்றேன்னா புரிந்து கொள்ளுங்க. அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சில நேரத்தில் நம்ம பார்க்கும்போது வேதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ஆலோசனையை கேட்கறது கிடையாது. இவங்க பார்த்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே வாக்கியம் பயப்படதான் புரிந்து கொள்ளுங்கள். அதனால நல்ல உங்களுக்கு ஆலோசகர் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவங்கள்ட்ட கேளுங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா பாஸ்டர் இருக்கிறார், அவங்களுக்கு அவங்க கேளுங்க. ஆமென். கேட்பீங்களா? ஆலோசனை அதாவது ஆலோசனைக்கான அநேகர் இருந்தா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. தாவீது வந்து பாத்தீங்கன்னா எப்போ யுத்தத்துக்கு போனாலும் அவனோட என்ன பண்ணாரு கேட்பாரா? அவன் எப்போ யுத்தத்துக்கு போனாலும் தாவீது நல்ல பழக்கம் என்னன்னா, அவன் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறான்னா முதல்ல தேவ சமூகத்தை போயிட்டு கேட்பார், விசாரிப்பார், அங்கே யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும். ஆமென். ஸோ அதனால புரிந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதனால இது ஆண்டவர் உங்களுக்கு சரியா உங்களுக்கு கைட் நடத்துவாரு. அப்படி இல்லைன்னா இந்த என்ன சொல்றது நடத்துகிற பாஸ்டர் கேட்டு நீங்க அதை செய்யலாம். ஆமென். ஓகே. அதுக்கு மூன்றாவதாக 1 யோவான் 5:4 வாசிங்க. 1 யோவான் 5:4 வாசிங்க. எப்பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும்? தேவனால் பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. மூன்றாவதாக எப்பொழுது நமக்கு ஜெயம் வரும்? அவன் மேல நீங்க விசுவாசமா இருக்கும்போது உங்களுக்கு ஜெயம் வரணும். ஆமென். அவர் மேல என்ன வரணும்? விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கவனிங்க, அதாவது நம்ம எப்பொழுதும் நம்ம விசுவாசத்துல என்ன பண்ண தெரியுமா? விசுவாசத்துல அப்படியே என்ன பண்ணும்? விசுவாசம் தள்ளாடும், விசுவாசம் தள்ளாடும். இதுக்கு வந்து இது செய்ய இது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே என்ன பண்றதே தெரியாது அவங்களுக்கு. நான் சொல்றேன், அந்த நேரத்துல
உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்றதுன்னா ஆண்டவர் மேல நீங்க வைக்கணும். பிரச்சனை வரும்போது விசுவாசத்தை யார் மேல வைக்கணும்? உங்க மேல வைக்கணும். பார்த்துக்கணும், தேவன் பார்த்துக்கணும். அவர் இந்த பிரச்சனையை சரியா இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்க. அதனால இன்னைக்கு பெரிய நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகள் வந்து குடும்பத்துக்குள்ள வருது. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள இல்லாம அந்த பிரச்சனைகள் வெளியில போகுது. அந்த காரணம் என்ன சொல்லுங்க? அதாவது சில பேருக்கு வெளியே, அதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்ன பண்ணுறது, வெளியே வரைக்கும் போகுது. காரணம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. விசுவாசத்துக்கு நாம பதற மாட்டோம். பிரச்சனை என்ன பண்ண மாட்டான், அவசரப்பட மாட்டான், பதற மாட்டான். அதனால அவனுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ண ஜெயம் தருவார், உண்மையா இருக்கலாம், கர்த்தர் செய்வார். அவனுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம விசுவாசத்துல என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே நம்ம ஆண்டவர் மேலேயே விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு வந்திருக்கீங்க? விசுவாசம் வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்க. என்ன விசுவாசத்துல வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போறேன், ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுத்து அனுப்புவாரு, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவாரு, எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்புவாரு, எனக்கு விரட்டை கொடுத்து அனுப்புவாரு, என் பிரச்சனையில துக்கமா இருந்தா சந்தோஷமா போவேன். நடக்குமாது பைபிள் என்ன போட்டு தெரியுமா? அழகான ஒரு வசனம். தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு சேர்க்கிறவன் நம்ம உண்டென்றும் தேடி கொடுத்து சும்மா அனுப்புவார். ஆனதுல சும்மா அனுப்புவாரா? யாரையும் ஆனது சும்மாவே அனுப்ப மாட்டார். சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாரையும் ஆனது சும்மா என்ன பண்ண மாட்டாரு, அனுப்ப மாட்டாரு. நீங்க துக்க முகமா வந்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு கர்த்தர் அனுப்புவார். எங்கேயாவது கிடைக்குமா? டாக்டர் போய் கிடைக்குமா மகிழ்ச்சி? கிடைக்காதுங்க. அது எங்க கிடைக்கும்? அது கர்த்தருடைய சமூகம் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். எத்தனை பேரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறோம்ன்ற முடிவோடு வந்தவங்க சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சதுனால நம்முடைய முடிவை மாற்றி கொண்டுக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை பெற்றுக் கொண்டுக்கிறாங்க தேவன் மேல. ஹல்லேலூயா. என்னன்னா இதுதான் தேவ சமூகம் தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து வெறுமையா போக மாட்டேன், கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அனுப்புவேன். ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குமா? என்ன நன்மை அப்படின்னா, எனக்கு என்ன சொல்ற பணம் கொடுப்பாரு அப்படிலாம் இல்லை. பணத்தை விட வேற என்ன தெரியுமா? சமாதானம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை குடும்பம் நீங்க பிரிஞ்சு இருக்குது, எத்தனை குடும்பம் நீங்க பிரிஞ்சுக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஒன்னா செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒன்னா இருக்கணும்னா அது காரணம் யாரு? ஆண்டவர் இயேசு தான். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, உங்க குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவர் பெருமையா அனுப்புகிற தேவன் அல்ல. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ அந்த விசுவாசம் இருக்குதா நம்மளுக்கு? அப்போ இன்னைக்கு வந்து நான் பெருமையா போக மாட்டேன், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அந்த விசுவாசத்தோட வரணும். ஓகே. அதுக்கு எபிரேயர் புத்தகம் 11:32 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32-34 சீக்கிரம் வாசிங்க. ஓகே, போதும். இப்ப இதெல்லாம் தலைவங்க இவெல்லாம் யாருன்னா, இந்த லிஸ்ட் படிக்கணும்ல. யாரு? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் இருக்கா பைபிள்ல? இவங்கெல்லாம் யாருன்னா விசுவாச வீரர்களாக இருந்தாங்க. விசுவாச வீரர்கள். அப்போ இவங்கெல்லாம் விசுவாசனாலதான் ராஜ்யங்களை என்ன பண்ணாங்களாம்? ஜெயித்தாங்க. விசுவாசனால்தான் என்ன பண்ணாங்க? பலவீனத்தை மேற்கொண்டார்கள். விசுவாசனாலதான் ஸ்ரீலின் வாய்கள் என்ன பண்ணாங்க? கட்டினார்கள். இருக்க பைபிள் எதனா தானியலை குறித்து எடுத்துட்டீங்கன்னா, தானியல என்ன பண்ணாங்க? கொண்டு போய் போட்டாங்க. சிறியர்களை போய் தூக்கி போட்டாங்களா? இப்போ சிறியர்களை போட்ட உடனே தானியலே செத்த படமா மேல வந்தாரா? இல்ல. அவருக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு தானியலுக்கு? ஆண்டவர் நான்
சிங்க குகையில போனாலும் சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் காலையில இருந்தது. தான் போட்டுக்குப்பா அப்படின்னாரு. போய் அவன் போட்டான். இவர் போய் சிங்கத்தின் வாயை கழிட்டு வந்துட்டார். ஆனந்த் செஞ்சுட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பாருங்க, அவங்களை தேவனை செயல்பட வைத்தது. இந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு? தேவனே செயல்பட வைத்தது. அவன் சொன்ன உடனே தேவன் செயல்பட ஆரம்பிச்சார். அதான் விசுவாசம். புரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இவங்கெல்லாம் விசுவாசத்துல தான் என்ன பண்ணாங்க? எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார்கள். ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எப்பவுமே விசுவாசிகளா இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசமா பேச கத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம். விசுவாசமா என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா என்னன்னா, பலவீனம் இருக்கிறதோ இல்லையோ என்ன பண்ணணும்? வெளியில காட்டக்கூடாது. உங்க பலவீனத்தை என்ன பண்ணக்கூடாது? இருக்கிற ஆக்ஷனை காட்டுவாங்க பாத்தீங்களா? அப்படியே வந்து அவங்க எல்லாம் அப்படியே பாக்கணும். யோசிச்சுட்டு ரொம்ப ஜனமா இருக்காங்க. அப்படியே ஆக்ஷன்லயே பார்த்தா சொல்றேன், எதுக்கு அந்த ஆக்ஷன்லாம் அப்படி இல்ல. பைபிள் போட்டு பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை ராஜா வீட்டுல ராஜா சமூகத்துல வந்து உட்காந்து என்ன பண்ண தெரியுமா? நீ பலவான் மாதிரி நிக்கணும் கீழே. என்ன சொல்றீங்க? நீங்க தான் சரி, நானும் தான் சரி. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? பைபிள் இருக்குதா? எப்படி இருக்கு? ராஜா வீட்டுல வந்து எப்படி இருக்கணும்? நம்ம மாதிரி நிக்கணும். புரியுதா? அதனால இவருக்கு போயிருக்கு, இவரை வயிற்றுல இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. பலவீனன் தன்னை பலவான் என்று முதல்ல அந்த சின்ன விசுவாசம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, இப்போ கடன் பிரச்சனை இருக்கு, கடன்ல மாட்டிட்டீங்க. இருக்கிற கடன் வந்து என்ன பண்ணணும்? ஐயோ இன்னும் புரிய பிரச்சனை என்ன பண்றது? வீட்டை விட்டு ஓடிடலாமா? என்ன பண்ணணும்? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? அதான் முக்கியம். என்ன சொல்லுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? அதுதான் ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வச்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் தீர்வு வச்சுக்கிறாரு. கடன்ல என்ன வார்த்தை இருக்குது? நீங்க ரூபாய் அப்புறம் முக்கியமான வசனம் இருக்குது. அதான் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கர்த்தர் இதயத்துல வசனம் தானே வெளியே வரணும். புரியுதா? அப்போ என்னுடைய குறைவெல்லாம் என்ன பண்ணுவாரு? என் கடனெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவாரா மாட்டாரா? அப்ப என்ன பண்ணுவோம்? சத்தமா சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்லணும்? கடன்காரனா ஆக்கிட்டாங்க பத்தியா? அவனை பார்த்து சத்தமா நீங்க சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அவன் பக்கத்துல நிற்பான். ஆஹா, இன்னைக்கு நம்ம கடன்ல சிக்கி அவன் மாட்டினா இன்னைக்கு அவ்வளவுதான்ப்பா, இவன் அப்படியே என்ன பண்ணுவான்? போயிட்டு ஓடி அப்படின்னு நினைச்சான். அவனை பார்த்தா நீங்க பேசணும். என்ன பேச தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் மகிமையில எல்லாம் நிறைவாக்குவார். அப்போ இது சொன்ன உடனே என்ன ஆகும்னா, பிசாசு போயிடுவான், கடன்காரனும் போயிடுவான். நான் எப்படி சொல்ல புரியுது உங்களுக்கு? கடன்காரன் வந்து நிக்கிறான்னா அது யாருடைய துணையோட வந்து நிற்கிறான்? அவன் தான் கொண்டு வந்து நிற்கிறான். அப்ப நீங்க இத சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அவங்க விசுவாசத்தை காட்டு பண்ணுவார். சரியா? சாத்தான் அவன் ஓடிடுவான், பிரச்சனை மாறிடும். ஆமே. அப்போ இது ஒரு பலவீனம் வருதுன்னா என்ன பண்ணுவான்? உடனே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தழுவுறதால எல்லா விசுவாசமும் நம்ம என்ன பண்ணணும்? பேச கத்துக்கணும். பவுல் என்ன சொல்றாரு? நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். விசுவாசித்தேன் என்ன சொல்றாரு அவரு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நம்ம என்ன பேசினாரு? தேவனுடைய வார்த்தையை பேசினார். அவங்களுக்கு நெருக்கம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, தேவை வரும்பொழுது நீங்க என்ன பண்ணோம்? வசனத்தை என்ன பண்ணணும்? சத்தமா பேசும்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு வருவார். ஆமென். உங்களுக்கு ஜெயத்தை அவர் கொண்டு வருவார். அதுக்கு விசுவாசமா ஜெபிங்க, விசுவாசமா பேசுங்க, விசுவாசமா ஜெபிங்க. பைபிள்ல போடுறது நீங்கள் அதாவது விசுவாசமா ஜெபத்தில் கேட்டுக்கொள்ளாங்களா? பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? இன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றப்பா, அடுத்த நிச்சயமா எனக்கு தரப்போறா விகாசம். இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது விசுவாசமா செயல்படும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். தைரியமா நீங்க இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்க விசுவாசத்தை கடன் பண்ணுவாரு. உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு?
அது கனப்படுத்தி உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அப்போ விசுவாசம் சொல்லுங்க, நம்ம தேவன் மேல வைக்கிற விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருமா? அதான் கேட்குங்க, நம்ம தேவன் மேல வைக்கிற விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரோம் இல்லையா? விசுவாசமா நம்ம இருக்கணும். சரி, கடைசியாக இன்னொரு காரணம் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எப்பொழுது நமக்கு ஜெயம் வரும்? 1 Corinthians புத்தகம் 15:57 வாசிங்க. 1 Corinthians 15:57 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரா? யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு? இவரு யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு? யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரா? இல்ல, நீங்க அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, எப்பொழுது நம்ம தேவன் தெரியுமா, உங்க நாவில உங்க வாயில ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஜீவ ஊற்று. ஸ்தோத்திரம் தான் ஜீவ ஊற்று. அதுதான் ஜீவ ஊற்று. அந்த ஸ்தோத்திரத்தை நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஜெயத்தை என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவாரு. இதுதானா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆமா. தாவீது போற இடத்துல எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரா? ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? தாவீது யுத்தத்துக்கு போகும்போது, எந்த யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனா யாராவது சொல்ல முடியுமா அவன் ஒரு யுத்தத்துல அவன் தோத்து போயிட்டான் அவன் சொல்ல முடியுமா? தாவீது யுத்தத்தை நிறைய செஞ்சாரா? செஞ்சார். அதுல ஒரு யுத்தத்துல அவர் தோல்வி விட்டாரு சொல்லுவீங்களா? அவர் போட எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சாருங்க. யோசுவா வந்து யுத்தத்துக்கு பண்ணாரா? எது தோத்து பண்ணாரு? ஆயுதப்பட்ட தோத்து பண்ணாரு. ஆனா தாவீது அப்படி இல்லை. அவர் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? யுத்தத்துல ஜெயம் பெற்றார் இல்லையா? அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? 34 சொல்கிறது, கர்த்தரை எல்லாருக்கும் ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரம் அது ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். ஸ்தோத்திரம் ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். அந்த ஸ்தோத்திரம் நீங்க பண்ணும்போது விசுவாசம் நடக்கும். அலையா நாம ஆண்டவர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீ யாரை மகிமைப்படுத்துறீங்க? ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க. தேவன் மகிமைப்பட்டாருன்னா உங்க வாழ்க்கை ஜெயமா மாறுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்தாரா? அது நடந்ததா? ஆண்டவர் பெரிய செஞ்சார். புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி யோபு பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள் அனுபவிச்சு, பல வாழ்க்கையில எத்தனை எழுப்புகளை சந்திச்சானா? சந்திச்சான். ஆனா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் மாத்திரம் தான் வந்துச்சு. பைபிள்ல சொல்லுகிறது, யோபு தன் உதட்டினால பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கைது இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி எதிர்மறையா மாறுச்சுன்னா நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாதிரி என்ன விட்டுட்டேன், ஆண்டவரே நல்லா தானே நான் இருக்கிறேன், நல்லா தானே போன மாதிரி இந்த மாதிரி விட்டீங்களாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நீ ஒழுங்கா தானே அவரும் ஒழுங்கா செய்வாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது பண்றதெல்லாம் என்னது? ஆமா. ஆனா ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் நம்ம பக்கம் ஆண்டவர் இருப்பார். சொன்னீங்களா? புரிந்து கொள்வது என்ன சொல்றேன்னா, யோபு பாருங்க, அவன் சந்தோஷமா இருந்த நாள்ல கூட ஸ்தோத்திரம், ஆனா நெருக்கப்படுகிற ஒரு நேரம் வந்து கூட அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். அவனுக்கு சொத்து சுகம் பிள்ளைகளெல்லாம் செலுத்திட்டாங்க. ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் ஒரு பெரிய ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு பத்தி அவர் குறை சொல்லவே. ஆமே புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த குறை சொல்ற அந்த ஆவி ரொம்ப மோசமான ஆவி.
இந்த குறை சொல்ற ஆவி, அந்த குறை சொல்ற ஆவி இருந்துச்சுன்னா உங்களை தேவனத்துல இருந்து ஆசீர்வாதம் தடுத்து நினைச்சிடும். இவங்களை பத்தி அவங்கள பத்தி அவங்கள பத்தி இவங்களை பத்தி பேசிட்டு குறை சொல்லிட்டு நம்ம வர ஆசீர்வாதம் என்ன ஆயிடுதுமா? ஆமா, தடுக்கப்படும். நல்லா கேர்ஃபுல்லா இருங்க, யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பைபிள் வாசிக்கல, ஆண்டவர் 430 வருஷமா என்ன பண்ணாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களை அற்புதமா வீட்டுக்கு கொண்டு வந்தாரா? வீட்டுக்கு கொண்டு வந்து நானும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் உங்களை நானானுக்குள்ள கொண்டு போக போறேன், அதனால அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம். ஆண்டவர் சோதனை சொல்றாங்க. தயவுல பாதி வனாந்திர வயல் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப இல்லையே, தண்ணி இங்க என்ன எங்க இருந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியுமா? வாய்ப்பு வந்த மாதிரி நிறுவனம். அதுதான் தேவனை என்ன பண்ண தெரியுமா? அவங்க வந்து வாழ வைக்கக்கூடாதபடி என்ன பண்ணிச்சு? ரொம்ப மோசமான ஒரு ஆவி, புரஸ்வர ஆவி, ரொம்ப மோசமான ஆவி. அதனால அந்த ஆவி கூட அதுக்காக தான் என்ன சொல்றாருன்னா, அந்த குறை சொல்றதை விட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றான். என்ன சொல்ற ஆண்டவரே? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேசலாமா? ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் வாயில இருக்கணும், வர வார்த்தை நல்லது. வாய் வந்து வாய் வந்து நீங்க சும்மாவே என்ன பண்ணக்கூடாது. சும்மா இருந்தா ஏதாவது ஒன்று பேசுமா இல்லையா? ஆமா, அதனால என்ன பண்ண, சும்மா இருக்கக்கூடாது. வாய் என்ன பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணு, யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை என்ன பண்ணுங்க, பேசுங்க. அது உங்களுக்கு நல்லது, ஒரு ஆசீர்வாதம் தேர்ந்து கொண்டு வரும். சரி, கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 வாசிங்க. எபேசியர் 5:4 வாசிங்க. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க தேவ சித்தமா இருக்குது. இருக்கா இல்லையா? அப்படி ஸ்தோத்திரம் பண்றது ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா? நான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம், அது தேவனுடைய சித்தம். அப்புறம் போட்டிருக்க எபேசியர் 5:4 போடுங்க. வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தத்துவம். நம்மளுக்கு அதனால போய் உட்காந்துட்டு அங்கங்க போய் அதை பத்தியும் அவங்களை பத்தியும் பேசிட்டு விட்டுட்டு நீங்க வாயில ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம புரிஞ்சா? அப்போ இதுலதான் ஆண்டவர் மகிமைப்படுவாரு, இதுலதான் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமே. அதனால 4 பாயிண்ட்ஸ் சொன்னேன். எப்போது நம்ம ஜெயம் சொல்லிட்டு முடிச்சது. நம்ம இடத்துல அன்பு கூறும்போது என்ன அன்பு சொல்லுங்க. அன்பு எப்படி? தேவனுக்கு அன்பு செலுத்தணும். அது எப்படி செலுத்தணும்? வாயினால சொல்றதுனால இல்ல, உள்ளத்துல வச்சுக்கிறதுனால அல்ல, நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடணும். அதான் அன்பு. சரிதானா? அதனால புரிந்து கொள்ளுங்க. அதுக்கடுத்து 2வது ஆலோசனையும் ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்கும் போது வாழ்க்கைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது? துன்மார்க்குன்னா யாரு? உங்க உறவுகள் இருக்கிறாங்க, ரசிக்கப்படாதவங்க. அவன் இது உங்களுக்கு சொல்லுமா, அது உங்களுக்கு சொல்லுமா, இப்படி சொல்லுமா, இப்படி செய்யுமா, அப்படி செய்யுமா அப்படின்னு பாஸ் என்ன சொல்றாரு? என்ன சொல்லணும்? நாம ஊழியக்காரர் இருக்காரு, அவர் கேட்டதை நம்ம செய்யணும் அப்படி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அதான் நல்ல தேவனுடைய பேருக்கு அடையாளம். இல்ல பாருங்க, அவரு ரொம்ப எழுதாரு பாரு, அவருடைய மனசு நீ எதுக்கு இருக்க, நீ எதுக்கு ரசிக்கப்பட்ட சொல்லுங்க, எதுக்கு ஆலோசனை எடுத்த? புரியுது? யார் வந்தாலும் தேவனுடைய உறவுகள் யார் வந்தாலும் என்ன பண்ணணும்? நெல்லு அப்படி நெல்லு, நாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது, நாங்க இப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லுங்க. வாய்ப்பு வந்து அப்பயே வரப்போறாங்க. உள்ள புகுதி ஏதாவது ஒன்று பண்ணி அட்டகாசம் பண்றது விசுவாசம் தான் வந்து நிற்பான் கடைசியில. இல்லையா? அதனால உறவுகள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, பல ஆலோசனைகள்லாம் சொல்லுவான். அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை நீங்க கேட்கணும். அப்புறம் ஊழியக்காரருடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசையம் ஏற்றுக்கொள்ளும். அது 3வது அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற தேவனுடைய விசுவாசமா இருக்கும்போது நம்ம ஜெயத்தை கொண்டு வரோம். 4வது வாயினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தோம்னா ஜெயம்